அனைவருக்கும் வணக்கம். டுடே நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேருக்கோட இது வந்து நம்ம கஸ்டமருக்கு பில் பே பண்ணதுக்கப்புறம் நமக்கு கமிஷன் வந்து எப்படி வேலெட்டில் கிரெடிட் ஆகுது, ரெண்டாவது வந்து எவ்வளோ கமிஷன் வேலெட் நமக்கு டோட்டலாக கிரெடிட் ஆகிருக்குது, கஸ்டமர் ஆன்லைனில் பே பண்ணும்போது நம்ம வேலெட்லேருந்து எடுத்துருக்கிற அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர்றதை எப்படி பார்க்குறது, டோட்டலாக இந்த 3 விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது வந்து கஸ்டமர் பில்லை எப்படி பே பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் கஸ்டமர் பில் பே பண்ணுறதை பார்த்துக்கலாம். பில் 2 விதத்தில் பண்ணலாம். ஒன்று வந்து டிஎஸ்சிஎம் போர்ட்டலில் பண்ணலாம், இன்னொன்று வந்து டிஎஸ்சிஎம் மொபைல் அப்ளிகேஷனில் பண்ணலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் மெனுவுக்குள்ளே போயிடுங்க. மெனுவுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு பில் பே பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கமிஷன் ஜென்ரேட் ஆகிருக்குது அதுக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அது வந்து எதில் இருக்குன்னா, பில் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி, இந்த டிஆர்எம் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும். டிஆர்எம் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு நீங்கள் உள்ளே ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இதில் வந்து செலக்ட் டேட் கேட்கும். இதில் செலக்ட் டேட் கேட்கும். இதில் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து கமிஷன் ரிட்டனும் பில் பேமெண்ட்டும் தான் இருக்கும். இதில் என்னென்னு இருக்குன்னா, கமிஷன் ரிட்டன் அப்படிங்கிறது கஸ்டமருக்கு நம்ம வேலெட்லேருந்து பே பண்ணதுக்கப்புறம் நமக்கு கமிஷன் எவ்வளோ வந்திருக்குதுன்னு இருக்கும். பில் பேமெண்ட்டு கஸ்டமர் யார் பண்ணியிருக்காங்க, இது ரெண்டும் தான் இருக்கும். இது ரெண்டாக சிம்பிளாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 1/9லேருந்து 3/9 வரைக்கும் தான் மட்டும் இருக்குது. இதில் வந்து எவ்வளோ பேமெண்ட் வந்து ஆயிருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 138 பேமெண்ட் ஆயிருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் இதை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் வேணுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். என்னென்ன அமௌண்ட்டு யார் யார் பண்ணியிருக்குன்ட்டு. இந்த டிரான்சாக்ஷன் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் எல்லாமே இது பாருங்கள், ஒரு பில் பேமெண்ட் ஒரு கமிஷன் ஹிஸ்ட்ரி, ஒரு பில் பேமெண்ட் ஒரு கமிஷன் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி இருக்கும். சிலதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக வர்ற கமிஷன் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 960 ரூபா டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டுனா அதுக்கு ஒரு 329 ரூபா கமிஷன் வந்திருக்குது. ஒரு 388 ரூபா டிரான்சாக்ஷன் அமௌண்ட்னா 135 ரூபா கமிஷன் வந்திருக்குது. 933 ரூபா இதுனா அதுக்கு ஒரு 281 ரூபா வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இதில் 961 ரூபாய்க்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 329 ரூபா தான் வந்திருக்கு. ரைட், 933க்கு 219 ரூபா வந்திருக்கு. 919 ரூபாய்க்கு 281 ரூபா வந்திருக்கு. இந்த ரெண்டு தான் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த சேம் அமௌண்ட்டு தான். 933 ரூபாய்க்கு 281 ரூபா தான் கமிஷன் வருது. 919 ரூபாய்க்கு 281 ரூபா வருது. என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த கஸ்டமர் வந்து போன மாதம் கொஞ்சம் லேட்டாக பில் பே பண்ணியிருப்பாங்க, 20 ருபீஸ் பெனால்ட்டி வந்திருக்கும். ஸோ அதுதான் இதில் அமௌண்ட் ஜாஸ்தியாக காமிக்கிறது. இப்போ நம்ம தனியாக எப்படி பார்த்துக்கிறது, கமிஷன் மட்டும் எவ்வளோ வந்திருக்குது இல்லை யார் யார் பண்ணியிருக்காங்கங்கிறது இதில் போனீங்கன்னா இந்த டிக்ஸ் வந்து பாருங்கள். கமிஷன் வேண்டாம், நம்ம வெறும் பில் பேமெண்ட் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், யார் யார் பண்ணியிருக்காங்கன்ட்டு 1ஆந்தேதியிலேருந்து 9ஆந்தேதி வரைக்கும். சிம்பிள். நீங்கள் இதை வந்து நாள் கூட குறைச்சி பார்த்துக்கலாம். என்ன நாள்லேருந்து இப்போ 2ஆந்தேதியிலேருந்து 3ஆந்தேதி வரைக்கும் மட்டும் யார் பில் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க, நேற்று இன்றைக்கி மட்டும் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தோம்னா 3 பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு 3 பேர் தான் பண்ணியிருக்காங்க. இந்த 910 ரூபா பேமெண்ட்டு கூட இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் பண்ணினேன். இது ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேமெண்ட் வந்து எதில் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். சேனல் வந்து டிஆர்எம்ங்கிற சேனல் தான் இருக்கும். பட் ஃபஸ்ட்டில் இருக்கிறத போய் பார்த்திங்கன்னா இது ஆன்லைன் வழியாக பண்ணியிருக்குதா இல்லை வந்து நம்ம இது வழியாக பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இந்த பிஎஃப்எஸ்எஸ்சிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு வந்து நம்ம ஆன்லைன் வழியாக பண்ணியிருக்காங்க. இந்த 0820 அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வேலெட் வழியாக பண்ணியிருக்கிறோம். ஸோ இது ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த அமௌண்ட் வந்து நமக்கு எங்கே வருங்கிறத நான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். நான் பே ஓட்டாக வரும். பே ஓட் எப்படி வந்திருக்கா, நீங்கள் இந்த 388 மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நமக்கு பே ஓட்டாக எப்படி வந்திருக்குன்னு கூட போய் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் யார் யாரெல்லாம் பில் மட்டும் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு நமக்கு என்னென்ன கமிஷன் வந்திருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கணுன்னா நீங்கள் சிம்பிள் இதை எடுத்து விட்டுட்டு கமிஷன் ரிட்டன் மட்டும் கொடுங்க. ரிட்டன் மட்டும் கொடுத்து கொயரி கொடுத்தீங்கன்னா இந்த 3 அமௌண்ட்டுக்குமே அந்த 388க்கு 135 கமிஷன் ஸ்பாட்லேயே கிரெடிட் ஆகிருக்குது. அந்த 933 919 ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 281 ரூபா கமிஷன் வந்து கமிஷன் ரிட்டனில் வந்திருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு மாதமெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ கமிஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னா நீங்கள் போன மாதம் 1ஆந்தேதியிலிருந்து போன மாதம் 30ஆந்தேதி வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஒன்லி கமிஷன் ரிட்டர்ன் மட்டும் கொடுத்துக்குங்க. இல்லை யார் யார் பில் பே பண்ணியிருக்கோன்னு பார்க்கணுன்னா
அது அமௌண்ட்டை அதையும் டோட்டல் போட்டு அதுக்கு நீங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 152 பேர் வந்து பில் பண்ணியிருக்காங்க. வேலெட் வழியாக பண்ணியிருக்குது 152 பேர்த்துக்கு. இப்போ இதை வந்து நீங்கள் எப்படி இந்த இதுக்கு என்ன இப்போ கமிஷன் ரிட்டர்ன் மட்டும் கொடுத்துருக்கோம் அந்த பே ஆனதுக்கு. இதில் பாருங்கள் ப்ரீவியஸ் பேலன்ஸ்னு அமௌண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் அமௌண்ட் கிரெடிட் வந்திருக்குது, அப்புறம் ஆட் ஆகிருக்கும். அப்படி தான் டோட்டல் இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதை எக்ஸ்போர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸலில் வந்து அது எக்ஸ்போர்ட் ஆகும் ஆக்சுவலாக. அதில் நீங்கள் டோட்டல் போடுறதுக்கு இப்போ அதில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் ஃபார்மேட்டாக வருது. அதை வந்து நம்ம நம்பர் ஃபார்மேட்டாக இருந்துச்சுன்னா தான் இந்த பாருங்கள் குட்டியாக இந்த இடத்துல பாருங்கள் எல்லாமே ஒரு க்ரீன் ஏரோ மார்க் மாதிரி இந்த கார்னர் இருக்குது பாருங்கள். இந்த டிரான்சாக்ஷன் அமௌண்ட் அப்படிங்கிறத நமக்கு வந்துக்கிற கமிஷன் டோட்டலாக இந்த 152 பேரும் என்னென்ன அமௌண்ட் பண்ணிக்கிறாங்க, நமக்கு என்ன கமிஷன் வந்திருக்குங்கிற டீட்டெயில் தான் இது இருக்குது. இப்போ இது வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் இருக்கிறனால நம்ம இதை ஆட்டோ சம் பண்ண முடியல. இது வந்து நம்ம இமேஜ் ஃபார்மேட் இல்லாமல் நம்ம ரிக்வஸ்ட் வச்சுருக்கிறோம். கூடிய சீக்கிரம் இது வந்து நம்பர் ஃபார்மேட்லேயே வந்துடும். உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு வேணும்னா கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஐ சிம்பிளை கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துல கன்வெர்ட் டு நம்பர்னு கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே நம்பர் ஆகிக்கும். அப்போ நீங்கள் நம்பர் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோ சம் போட்டிங்கன்னா உங்கள் போன மாதம் உங்களுக்கு கமிஷனாக எவ்வளோ கிரெடிட் ஆகிருக்குதுன்னு போய் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓடிஎஃப் அமௌண்ட் ரிசீவ்டு அப்படிங்கிற காலத்தில் ஒரு அமௌண்ட் இருக்கும். அது இதுவும் மேட்ச் ஆகுதாங்கிறத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக போயிடும். தென் நம்ம போர்ட்டலில் வருவோம். இப்போ கமிஷன் எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். அதே மாதிரி நம்ம வந்து யாரெல்லாம் பே பண்ணியிருக்காங்கங்கிறத ஹிஸ்ட்ரியை பார்க்கணுன்னாலும் நம்ம வந்து இப்போ இந்த கமிஷனை எடுத்துகிட்டு பில் பேமெண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா 1ஆந்தேதியிலேருந்து 30ஆந்தேதி வரைக்கும் 30/9 வரைக்கும் கொடுத்துருக்குது. இதை வந்து நம்ம போன மாதம் மட்டும் கொடுத்துக்குவோம். 1 மந்த்தோடது மட்டும் பார்க்கலாம். நீங்கள் ஒரு நாள் பார்க்கலாம், 1 மந்த்துக்கு பார்க்கலாம், இந்த பீரியட்லேருந்து அந்த பீரியட் வரைக்கும் பார்க்கலாம். இதில் யாரெல்லாம் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 108 பேர் பே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதில் 108 பேர் பே பண்ணியிருக்காங்க. அதனோட ஹிஸ்ட்ரி எல்லாமே அதில் நீங்கள் இது சேம் எக்ஸ்போர்ட்டில் இது பண்ணிக்கலாம். இதுலேயும் ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குதுன்னா ப்ரீவியஸ் அமௌண்ட் ஆஃப்டர் அமௌண்ட்டுன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த 32,715 ரூபா 72 பைசா இருக்குது. இதில் 1002 ரூபா, அதாவது வந்து 33,717 ரூபா இருந்திருக்கு. 1002 ரூபா டிரான்சாக்ஷனுக்கு அப்புறம் 32,715 ரூபா டெபிட் ஆகி இருக்குது. சேம் இந்த அமௌண்ட்டு தான் இங்கே ஃபார்வேர்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 707 ரூபா இருக்குது, அதுலேருந்து மைனஸ் ஆகிருக்குது. ஸோ ஆஃப்டர் அமௌண்ட் பிஃபோர் அமௌண்ட்டு இதில் இருக்கும். தென் இந்த 2 இது பார்த்துட்டோம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பே அவுட் அந்த ஒருத்தர் 388 ரூபா கட்டியிருந்தாங்க இல்லையா, நேற்று ஆன்லைனில் நான் பார்த்துருந்தேன் இல்லையா, அது எங்கே இதில் போய் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ரிப்போர்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா பே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் இருக்கும், பே அவுட் ரிப்போர்ட். இந்த பே அவுட் ரிப்போர்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ இந்த மாதம் 1ஆந்தேதியிலேருந்து 3ஆந்தேதியே செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா இந்த லாஸ்ட் அந்த 388 ருபீஸ் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு செலக்ட் பண்ணிக்கங்க. சம்டைம்ஸ் இந்த இடத்துல ரெட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேட் வந்து 1 மாதத்துக்கு மேலே இது வந்து மினிமம் 1 மாதத்துக்கு மட்டும்தான் பே அவுட் பார்க்க முடியும். ஸோ பே அவுட் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1 மந்த்துக்குள்ளே பீரியட் கொடுத்துக்குங்க. நான் இந்த 3 நாளைக்கு மட்டும் இந்த 388 வந்து எனக்கு இன்றைக்கி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்குது, கஸ்டமர் பே பண்ணது. இது பாருங்கள், பில் டெஸ்கில் பே ஆனது, அந்த டிரான்சாக்ஷன் ஐடி இது இருக்குது. இதை நீங்கள் வந்து ரைட்டில் வந்து மூவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் பண்ணணும். என்ன ரீசன்னா டேபு சேர்ந்து மூவ் ஆயிரும். பேமெண்ட் சேனல் வந்து பார்த்திங்கன்னா CDR 3ல் பேமெண்ட்டாக இருக்குது. 1ஆந்தேதி அன்றைக்கி கஸ்டமர் பே பண்ணியிருக்காங்க. டிரான்சாக்ஷன் டேட் 1ஆந்தேதி. அமௌண்ட் வந்து 961 ரூபா. அதனோட ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ். சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேங்க் அனுப்புறதுக்கு அந்த இபே அப்படிங்கிற அரக்கன் வந்து 11 ரூபா 53 பைசாவை நம்ம கிட்ட வாங்கிக்கிறாங்க. நமக்கு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து 949 ரூபா 67 காசு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு பே அவுட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 947 ரூபா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது. 1 செகண்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன டேட்லலாம் உங்களுக்கு பேமெண்ட் வந்திருக்குது மந்த் வைஸு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். லாஸ்ட் மந்தில் போயிட்டு 1ஆந்தேதி சேம் 8வது மாதம் 31ஆந்தேதி வரைக்கும் இப்படி கொடுத்துட்டு கொயரி கொடுக்குறதுக்கு வர்றதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் இருந்துச்சுன்னா திருப்பி அங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி அந்த டேட் அகைன்ஸ் கொடுத்திங்கன்னா அந்த ரெட்டு போயிடும். ரெட் இருந்துச்சுன்னா வராது.
அதில் கொயரி கொடுத்தீங்கன்னா இதில் என்னென்ன அமௌண்ட் வந்து போன மாதத்தில் 3 பேர் தான் ஆன்லைனில் போயிருக்கு. என்னோடய கேஸில் 99% வந்து எல்லா கஸ்டமருமே எனக்கு பே பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனே நான் முதல்லேருந்தே கஸ்டமரை எஜுகேட் பண்ணிடுவேன். த்ரூ என்னோடய வழியாக மட்டும்தான் கஸ்டமருக்கு பே ஆகும். வாலெட்டில் அமௌண்ட் போட்டு வச்சு கஸ்டமர்கிட்ட டைரெக்ட் ஜிபே அந்த மாதிரி இதில் அமௌண்ட் வாங்கிட்டு நாங்கள் பே பண்ணுறோம். ஸோ இது சில கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பில் பேமெண்ட்டு கமிஷன் எப்படி பார்க்குற டவுட்ஸ் இருந்தாலும் கூட நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் அல்லது என்னோடய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்லேயோ டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.